உயிர்தனை வேடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர் நோக்கு சித்தியார் சுபக்கம் 89வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நம் தொகுப்புரையை டாக்டர் மேகலா பாலசுப்ரமணியம் அவர்கள் வழங்குகிறார். திருச்சிற்றம்பலம். ஐயாவின் திருவடிகளுக்கு வணக்கம். குருவருளையும் திருவருளையும் வணங்கி சகலாகம பண்டிதர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் தொகுப்புரையை வழங்க விளைகிறேன். இந்நூலில் தெரித்த குரு முதல்வர் அருளிய சிவஞான போதத்தை அவர் புதல்வர் விரித்து கூறுகிறார். பலகலை ஆகம வேதம் யாவையினும் கருத்து பதிபசு பாசம் தெரித்தல் என்பது உமாபதி சிவம் அவர்களின் திருவாக்கு. அம்முப்பொருள்களின் இயல்புகளை குருவின் வழியிலே நூற்பாக்களாகவும் அதிகரணங்களாகவும் விளக்கி கூறுகிறார் இந்நூலாசிரியர். பல சான்றோர்கள் இந்நூலுக்கு உரை செய்தாலும் வடமொழி பயிற்சியோ நுண்ணிய நூலுணர்வோ இல்லையெனினும் எளிதில் விளங்கிக் கொள்ளும் வகையில் உரை அருளி செய்தவர் நமது நீதியரசர் திருவிளங்க தேசிகர் அவர்கள். அருவிளங்க சிவநெறியின் அருள்நந்தி மொழி நூலின் ஆழம் தேற்றி உருவிளங்க உண்மை நிலை உணராதே உணர்ந்தொழுக ஒழுக்கிற்காட்டி மறுவிளங்க கதிர்காம வாழ்க்கை நிலை கூட்டி வைத்த வரனே சைவ திருவிளங்க குருவே உன் சேவடிகள் சிரம் மனம் மேல் செரிப்போம் யாமே என்று துதித்து உரையாசிரியர் திருவடிகளையும் அவர் உரையை புரிந்து கொள்ளும் திறன் குறைவுபட்டாலும் எளிதில் புரிய வைக்க நம்முடனே என்றும் இருக்கும் ஐயா அவர்களின் திருவடிகளையும் வணங்கி நூலின் தொகுப்புரைக்குள் செல்வோம். தனது பாயிரத்தில் மலக்குற்றம் நீக்கி சிவப்பேற்றினை அருளவல்ல விநாயகப் பெருமான் இந்நூலின் இடையூற்றையும் நீக்க வல்லவர் என்ற உண்மையை கடவுள் வாழ்த்தில் நிலைநாட்டி பரசிவனை வணங்கி நூல் வந்த வழியும் அது நுதலிய பொருளும் கேட்போர் தகுதியும் அவர் அடையும் பயனையும் எடுத்து கூறி அவையடக்கம் செய்கிறார். குருவினது உபதேசங்களால் சிவாகமங்களை உணர்ந்து தெளிந்தால் அடியருடன் கூடி இன்புற்று பிறவியை நீக்கலாம் என நிறைவு செய்கிறார். பிரத்யட்சமாக காண கிடைக்காத முப்பொருள்களை சபிகற்பமாக அறிவது ஆன்ம சிற்சத்தியே. இருப்பினும் அதற்கு துணை கருவிகளாக செயற்படும் அளவை இலக்கணத்தில் விரிவாக எடுத்து கூறுகிறார். முதல் நூற்பாவில் முப்பொருள்களின் முதன்மை பொருளான பதியின் இருப்பையும் அதனது இலக்கணத்தையும் முதற் செய்யுளில் தொகுத்தும் ஏனைய செய்யுள்களில் வகுத்தும் கூறுகிறார். அவன் அவள் அது என துவங்கும் முதல் நூல் வழியிலேயே ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று முதற் செய்யுளை அருளுகிறார். இச்செய்யுளை 2 கூறுகளாக பிரித்து முதல் அதிகரணத்தில் நாம் காணக்கூடிய உலகம் தோற்ற நாசங்களை உடையதாலும் உள்ள பொருளே காரியப்படுவதாலும் இவற்றை செய்ய ஒரு கருத்தா வேண்டும். காரிய பொருளும் தனது காரணம் போல உள்பொருளே ஒரு காலத்தில் தோன்றி பின் முழுவதும் அழியும். இந்நிகழ்வுக்கு காலம் ஒரு துணை காரணமே. உலகம் தோன்றுவதற்கு மாயை முதற்காரணம். அதனென்று சர்க்காரிய முறைப்படியே பிரபஞ்சம் நிமித்த காரணனால் செயற்படும் என்று முதற் பகுதியில் கூறுகிறார். பதிய பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் உண்மையை நிலைநாட்டி 2ஆம் அதிகரணத்தில் அவனது இலக்கணத்தை எடுத்து கூறுகிறார். தான் முதலாகி அனாதிமுத்த சித்துரு மண்ணினின்று மறுவிடும் என்ற முதற் பிரிவில் மாயை முதற்காரணமாகவும் சிவபெருமான் நிமித்த காரணனாகவும் சிவசக்தி துணை காரணமாகவும் வேண்டப்படும். பரமசிவனது சக்தியால் சூக்குமை முதலிய வாக்குகளும் பஞ்சகலைகளாகவும் விருத்திப்படும் சுத்த பிரபஞ்சமும் அராகம் முதலிய தத்துவங்கள் கொண்ட சுத்த பிரபஞ்சமும் குணத்தை அடிப்படையாக கொண்ட பிரகிருதி மாயையின் கீழுள்ள அசுத்த பிரபஞ்சமும் தோற்றுவிக்கப்படும். உயிர்களுக்கு விடய ஞானம் உண்டாக இம்மூவகை பிரபஞ்சங்களும் வேண்டப்படும். தோன்றும் பொழுது பேதமாயும் ஒன்றிற்கொன்று தூலமாயும் வெளிப்படும் பிரபஞ்சம்
ஒடுங்கும் பொழுது ஒன்றிற்கொன்று சூக்குமமாயும் அபேதமாயும் ஒடுங்கும். இத்தகைய விகாரங்களுடன் பொருந்தி இறைவனும் பேதமாயும் பேதாபேதமாயும் அபேதமாயும் விளங்குவன். எவ்வாறு எனில், சக்தி ரூபத்தில் தொடக்குற்றும் சுத்த சிவனாய் தொடக்குறாமலும் நிற்பான் என்று கூறி, இரண்டாம் பிரிவில் பிரபஞ்சத்தை சங்கார கடவுளே தோற்றுவிக்க இயலும். அவனுக்கே முத்தொழில் உரிமை உண்டு. இருப்பினும் விகாரி ஆகான் என்று முதல்வதன் இலக்கணத்தை நிறுவுகிறார். அவ்வாறு செய்யும் முத்தொழில்களும் உயிர்களுக்கு போக முக்திகளை கொடுத்தற் பொருட்டும் மலங்களினின்று நீக்குதற் பொருட்டும் என்று கூறி அனைத்தும் உயிர்கள் மீது கொண்ட கருணை செயலே என எடுத்து காட்டுகிறார். அடுத்து பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் நிலையில் முதல்வனது இலக்கணங்களை விளக்கி கூறுகிறார். பிற மதத்தவர் சந்தேகங்களை தீர்க்கும் முகமாக முற்றறிவும் முற்று முதன்மையும் உடைய முதல்வன் சக்தி காரியமான வடிவம் தாங்கி செயல்படுவதால் மல சம்பந்தமுடைய மாயாகாரிய வடிவம் போல் விகாரப்பட்டு அழுந்துதல் இல்லை என்று உணர்த்துகிறார். நினைந்த உருவ திருமேனி எடுக்கும் ஆற்றல் உடையவன் என்று கூறி அதன் அவசியத்தை வலியுறுத்துகிறார். கற்பனைக்கு எட்டிய உருவமாயிருப்பினும் அவன் மனவாசகம் கடந்தவனே, மும்மூர்த்திகளில் ஒருவனல்லன் என்று சொல்லி பிற மதத்தவரை மறுக்கிறார். உருவத் திருமேனியின் பல பேத வடிவங்களையும் அவற்றின் இன்றியமையாமையும் கூறி உபச்சார வடிவங்களின் சிறப்பையும் விவரிக்கிறார். பலவிதமான சக்திகாரிய வடிவங்களாக விருத்திப்பட்டு அவற்றோடு பொருந்தி பிரபஞ்சத்தை இயக்கினாலும் தனது சொரூபத்தில் தனித்து விளங்குபவன் பதி என்று கூறி முதல் நூற்பாவை நிறைவு செய்கிறார். இவ்வாறு பிரபஞ்சத்தை படைக்கும் முதல்வன் அதன் முறைமையையும் இயக்கும் முறைமையையும் சொல்ல துவங்கிய ஆசிரியர் அது கூறும் முகத்தால் தொடர்புடைய பாச இலக்கணங்களை இரண்டாம் நூற்பாவில் எடுத்துரைக்கிறார். உலகலாமாகி வேறாய் உடனுமாய் என்ற முதற்கூற்றில் பதி உலகு உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் நின்று செயற்படுத்தும் முறையை கூறுகிறார். ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையில் அமர்ந்து செல்ல தலைவனாய் தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன் என்ற இரண்டாம் கூற்றில் இன்ப துன்பங்கள் உயிர்களுக்கு இயல்பு அல்ல, அவை முயற்சியால் உண்டாகா, வினையே காரணம் என்று சொல்லி முதற் பிரிவில் இருவினை உண்மையை நிறுவுகிறார். இரண்டாம் பிரிவில் உயிர்கள் இருவினை பயன்களை நுகரும் முறைமை கூறுகிறார். உயிர்கள் பிறந்து நிர்ணயிக்கப்பட்ட அனுபவங்களை நுகர்ந்து இறந்து பின் மீளப் பிறத்தலையும் உடலும் கண்மமும் பிரவாக அனாதியாய் காரணகாரிய தொடர்பு கொண்டு வருவதையும் உவமைகள் மூலம் விளக்குகிறார். வினையின் பயன்களை முதல்வனே தர வேண்டும், தாமாக பயன் தரா என்று அறிவுறுத்தி அவ்வினைக்கு உண்டான அருள் செயலும் தண்டனையையும் முதல்வனே தீர்மானித்து தருவன். ஏனெனில் வினையும் அதனை செய்தவரும் ஏற்றவரும் அழிந்து போக சுதந்திரமாக அழிவின்றி நின்று தானம் முதலிய கருமங்களை விதித்த முதல்வனே ஏற்ற பயனை தர இயலும். எவ்வித பயனும் அவன் கருணையின் வெளிப்பாடே என்ற உண்மையை உயிர்கள் உணர்ந்து எந்த ஒரு தெய்வத்தை முறையாக வழிபட்டாலும் அத்தேவர்கள் இடமாக நின்று சிவபெருமான அருள் செய்வார் என்று கூறி சிவ வழிபாடு செய்யும் முறையையும் கூறுகிறார். அவன் அரசனைப் போலவும் மருத்துவன் போலவும் நின்று ஆணையின் வழி வாழ்வித்தலும் தண்டித்தலும் செய்வான். வந்து பொருந்திய பாவ கண்மங்களை நுகர்வித்தே தீர்ப்பன் என உரைக்கிறார். வினைப்பயன்களை உயிர்கள் பூதனா சரீரத்திலும் சொர்க்க நரகங்களில் யாதனா சரீரத்திலும் அனுபவிக்கும் நிலையை பல்வேறு எடுத்துக்காட்டுகள் மூலம் விளக்குகிறார். மூன்றாவது பிரிவில் இரு வினைகளை வகுத்து கூறுகிறார். ஆன்மாக்களினால் செய்யப்படும் இருவினைகள் புண்ணிய பாவ வடிவம் எடுத்து சஞ்சிதம் எனவும் அபூர்வம் எனவும் பெயர் பெற்று சூக்கும கண்மமாய் புத்தி தத்துவத்தில் கட்டுண்டு இருக்கும். ஜாதி ஆயுள் போகத்திற்கு காரணமாயும் நிற்கும். இவை இன்ப துன்ப பயன்களாக முத்திரப்பட்டு ஆன்மாவுக்கு விளைவிக்கும் போது பிராரத்தம் என பெயர் பெறும். அவ்வாறு நுகருங்கால் உண்டாகும் விருப்பு வெறுப்புகளினால் செய்யப்படும் கண்மங்கள் 6 அத்துவாக்களை இடமாக கொண்டு மனம் வாக்கு காயங்களினால் நல்வினை தீவினையாக செய்யப்பட்டு தூல கண்மமாய் ஆகாமியம் என பெயர் பெறுகின்றன. அந்த நல்வினை தீவினையும்
புத்திபூர்வம் அபுத்திபூர்வம் என இருதரப்பட்டு மொத்தம் 4 பிரிவுகளாக நிற்கும். இவ்வாறு காரியப்பட்டு நிற்கும் காமிய மலம் விருப்பு வெறுப்பு என்ற இச்சையை தனக்கொரு மூல காரணமாக காட்டி நிற்கும். இவ்வாறு கடைசியாக நாம் சிந்தித்த பாடல் 129 ஆசிரியர் விளக்கி கூறுகிறார். ஆக மும்மலங்களில் ஒன்றாய் சூக்கும ரூபமாய் ஆன்மாக்கள் பல்வேறு வகைப்பட்ட யோனிகள் பெற காரணமாயும் மலத்தை சார்ந்தும் முதல்வனின் ஆணை வழி அடங்கிச் செல்வதாயும் இருக்கும் கண்மத்தின் இலக்கணத்தை ஐயாவின் ஆசியுடன் தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற பெரிய தத்துவத்தை உலகுக்கு உபதேசித்து உயர்வித்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளிலே என் மனம் பதித்து வணங்குகிறேன். அவர் உபதேசித்த அந்த தத்துவத்தை உலக மக்கள் பெற்று ஒய்யும் வண்ணம் அருளி செய்த அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் அத்தனை பேரது திருவடிகளையும் என் உச்சியில் பொருத்தி ஒப்பெய்துகின்றேன். இந்த நூல்களில் விருப்பினையும் அறிவினையும் தந்த ஆசிரிய பெருந்தகைகள் திருவடிகளை போற்றுகின்றேன். சைவ சித்தாந்த தத்துவத்தை கற்க வேண்டும் என்கின்ற விருப்பை கொண்டு இந்த உயிர்நோக்கு என்கின்ற அமைப்பை உருவாக்கி இன்று வரை சோர்வுறாமல் அதை நடத்தி வருகிற இடையோருக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். அதுபோலவே இந்த சங்கமத்தில் இணைந்து இந்த தத்துவம் கற்கின்ற அந்த அமைப்பை வளர்த்து வருகிற உங்கள் எல்லோருக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேகலா அம்மையார் அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு தொகுப்புரை செய்தார். எங்களுடைய செந்தில் சொன்னது போல அவர் சித்தாந்த அறிவிலே மிக உயர்ந்த நிலையிலே நிற்கிறார். அது அவருடைய தொகுப்புரையிலே விளங்கியது. பலரிடமும் சித்தாந்தத்தை ஏற்கனவே கற்றுத் தெளிந்தவர் அவர் என்ற காரணத்தினால் அந்த தெளிவு அவருக்கு உருவாகி இருப்பதைக் கண்டு நானும் மகிழ்கிறேன். ஒரு சீர்பட்ட முறையிலே ஒழுங்குபடுத்தி தத்துவத்தை நாங்கள் இதுவரை கற்ற விஷயங்களை அவர் தொகுத்து தந்தார். பல மேற்கோள்களோடு அவர் அதை சொன்ன விதம் அவருடைய அறிவு தெளிவினுடைய அடையாளமாக இருந்தது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சித்தாந்த ஆசிரியையாக வரக்கூடியதல்ல வந்திருக்கிற தகுதியோடு இருக்கிற அவருக்கு எங்கள் எல்லோருடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்வோம். செந்தில் அவர்கள் நினைவூட்டியது போல இன்றைக்கு பாடிய சகோதரி திருவெம்பாவை பாடலிலே பாடலை பாடி மிக பொருத்தமாக பாடி நமக்கெல்லாம் அதனை நினைவூட்டி சென்றிருக்கிறார். மார்கழி மாதம் என்பது பற்றி நான் முன்பும் பலதரம் சொல்லி இருக்கிறேன். மார்கழி மாதம் என்பது மாதங்களுக்குள்ளே உயர்ந்த மாதம் என்று கருதப்படுகிற ஒரு மாதம். முன்பும் பலதரம் சொன்ன செய்திதான். மேலோட்டமாக அதை நினைவூட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் 1000 தேரை படிப்பதை விட பிராக்டிக்கலாக ஒரு பகுதி செய்தாலே அதனுடைய பயன் பல மடங்காக நமக்கு வந்து கிடைத்துவிடும் என்ற காரணத்தினாலே தான் சில விஷயங்களை அறிவுபூர்வமாக இல்லாமல் அனுபவபூர்வமாக சொல்ல வேண்டி இருக்கிறது. அந்த வகையிலே மார்கழி மாதம் மாதங்களுக்குள்ளே தலை சிறந்த மாதமாக கருதப்படுகிறது. மார்கழி மாதத்திலே கல்யாணம் முதலிய நல்ல விடயங்கள் செய்வதில்லை என்பதை வைத்துக்கொண்டு அதனையும் பீடை மாதம் என்று சிலர் சொல்ல தலைப்படுகின்றனர். அப்படி அல்ல. அது மாதங்களுக்குள்ளே உயர்ந்த மாதம் என்றபடியால் தான்
பகவத்கீதையிலே கண்ணபெருமான் நான் மாதங்களுக்குள் மார்கழியாகிறேன் என்று சொன்னதாக சொல்லி இருப்பதாக சொல்வார்கள். அந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், சாத்வீகம் முதிர்ந்து நிற்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கிறது. நான் உங்களுக்கு சந்தியாவந்தனம் பற்றி முன்னரும் சொல்லி இருக்கிறேன். சந்தியாவந்தனம் என்பது என்னவென்றால், இரண்டு குணசார்ந்த அமைப்புகள் சேருகிற இடத்திலே வருகிறது தான் சந்தியாவந்தனம், செய்வதுதான் சந்தியாவந்தனம். எப்பொழுதும் ஒரு நாளிலும் சரி, ஒரு வருடத்திலும் சரி, இந்த சந்திப்புகள் இருக்கின்றன. காலை பொழுது சாத்வீகமானது, விடிகாலை பொழுது சாத்வீகமானது. அதற்கு பிறகு ராஜச குணம் தொடங்கும் ஒரு நாளிலே. பிறகு மாலை பொழுது தொடங்குகிற பொழுது அதுவே தாமச குணமாக மாறும். அப்பொழுது காலையிலே சாத்வீகம், மதியத்திலே ராஜசம், மாலையிலே அல்லது இரவிலே தாமசம் என்கின்ற அந்த முக்குணங்களும் விரிவது என்பது இயற்கையிலே அமைக்கப்பட்டிருக்கிற அமைப்பு. அதனால்தான் அந்த முக்குணங்களுடைய நிறங்கள் அந்த நேரத்திலே வருகின்றன. காலையிலே சூரிய ஒளி வெண்மையாக தெரியும், மதியத்திலே சூரிய ஒளி செம்மையாக தெரியும், மாலையிலே அதுவே கருமையாக தெரியும். சாத்விக குணத்தினுடைய நிறம் வெண்மை, ராஜச குணத்தினுடைய நிறம் சிவப்பு, தாமச குணத்தினுடைய நிறம் கருப்பு என்று நம் ஞானியர்கள் இனங்கண்டு சொல்லியிருக்கிறார்கள். இந்த மூன்று குணங்கள் தோன்றுகிற பொழுது சாத்வீக குணம் என்பது முதற் குணமாக பொழுதிலே அமைகிறது. அதற்கு பிறகு அந்த சாத்வீக குணம் ராஜச குணமாக மாறுகிற ஒன்றை சந்தி என்பார்கள். சந்திப்பு, ரெண்டு பொருள்கள், ரெண்டு விடயங்கள் சந்திப்பது சந்தி. அந்த சந்தியிலே செய்கிற வந்தனம் தான் சந்தியா வந்தனம். அப்போ அந்த முதல் சந்தி என்பது அதிகாலையிலே தோன்றுகிறது, அதை பின்னுக்கு சொல்லுகிறேன். முதற் சந்தி சாத்வீக குணத்திலிருந்து ராஜச குணத்துக்கு மாறுகிற சந்தி. பிறகு அதுவே கொஞ்ச நேரம் போன பிறகு மாலை தொடங்குகிற பொழுது ராஜச குணத்திலே இருந்து தாமச குணம் தொடங்குகிறது. அதனாலேதான் காமம் முதலிய விஷயங்கள் எல்லாம் இருளிலே அந்த மாலை பொழுதிலே வருகின்றன. காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்று சொன்னது அதன் காரணமாகத்தான். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த முக்குணங்களும் மாறி மாறி தோன்றுகிற பொழுது சந்திப்புகள் ஏற்படுகின்றன. அந்த சந்திக்கிற பொழுது ஒரு குணத்திலே இருந்து இன்னொரு குணம் தோன்றுகிற காரணத்தினாலே அந்த சந்தி நேரங்களிலே மனத்தளர்ச்சி, அறிவு தளர்ச்சி என்பவை ஏற்படும். அந்த நேரத்திலே ஒரு குழப்பமான மனநிலை ஏற்படும். திடீரென்று ஒன்றிலே இருந்து இன்னொன்றுக்கு போகிற பொழுது ஏற்படுகிற குழப்பம் அது. அதனால்தான் அந்த குழப்பம் தீருவதற்காகத்தான் அந்த சந்தியா வந்தனத்தை செய்யும்படி நம் பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள். நாங்கள் அப்படி செய்கிற பொழுது இந்த சந்தி வகையிலே இருக்கிற விஷயங்களிலே ஒன்று, சில சந்திகள் உயர்வாக இருக்கும், சில சந்திகள் தாழ்வாக இருக்கும். அது எப்படி என்று கேட்டால், கெட்டதிலே இருந்து நல்லதுக்கு போகிற பொழுது ஏற்படுகிற அந்த சந்தி நல்லுணர்வுகளை தரும். நல்லதிலே இருந்து அதுக்கு அடுத்ததான கெட்டதுகளுக்கு போகிற சந்தியானது தீயுணர்வுகளை தரும். உண்மையிலே நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், விடிகாலையிலே ஏற்படுகிற அந்த சந்தி என்பது இருள் நீங்கி ஒளி பிறக்கிற சந்தி. இருள் நீங்கி ஒளி பிறக்கிற சந்தி என்றபடியால் அந்த சந்தியிலே நமக்கு உயர்ந்த தெளிவுகள் ஏற்படும். ஆன்மீக உணர்வு, அற உணர்வு, இப்படி உயர்ந்த விடயங்கள் எல்லாம் அந்த சந்தியிலே தோன்றும். இருள் நீங்கி ஒளி பிறக்கிற சந்தி. அதுக்கு அடுத்தது இந்த சாத்வீகம் நீங்கி ராஜசம் திறக்கிற பொழுது அது சார்ந்த உணர்வு பிறந்து அந்த குழப்பங்களுக்கு காரணமாகும்.
பிறகு ராஜசத்திலே இருந்து தாமசம் பிறக்கிற பொழுது அது ரொம்ப குழப்பத்தை உருவாக்கும். இதுதான் இந்த சந்தி அமைப்பிலே இருக்கிற முறைமை. இந்த சந்தி அமைப்பு ஒரு வருடத்திலும் பொதிந்திருக்கிறது. அதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி என்றால், தை மாதம் என்று பிறக்கிற முதல் மாதம் இருக்கிறதே, அது சாத்வீக குணத்தினுடைய முழுமையான மாதம் என்று சொல்கிறார்கள். பிறகு அதிலே இருந்து எண்ணிக்கொண்டு போகிற பொழுது 6வது மாதம் ஆடி மாதம் வரும். அந்த ஆடி மாதம் என்பது சாத்வீகத்திலே இருந்து ராஜசத்துக்கு போகிற குணமாக கருதப்படும், அல்லது சாத்வீகத்திலே இருந்து தாமசத்துக்கு போகிற குணமாக கருதப்படும். அப்படி அந்த சந்தி என்பது உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த இடத்துக்கு போவது, சாத்வீகத்திலே இருந்து தாமசத்துக்கு போவது. ஆகவே அந்த சந்தி நல்லுணர்வுகளுக்கு காரணமாக இருக்காது, பெருங்குழப்பத்தை தருகிற சந்தி. அதனாலேதான் ஆடி மாதத்தை நம் பெரியவர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். ஆடி மாதத்திலே திருமணமானவர்களை பிரித்து வைப்பது என்பதெல்லாம் என்னென்றால், அந்த காலத்திலே தோன்றுகிற குழந்தைகள் தோன்றினால் அறிவு குறைந்த அல்லது தீய உணர்வுகள் மிக்க பிள்ளைகளாக பிறப்பார்கள் என்பதற்காகத்தான் அந்த ஆடி மாதத்தை ஒதுக்கி வைத்தார்கள். பிறகு அந்த மாதம் 6 மாதம் போய் கொண்டிருக்கிற பொழுது மார்கழியிலே என்ன நடக்கிறது என்றால், பழையபடி தாமசம் நீங்கி சூரிய ஒளி பிறக்கிறது. சூரிய ஒளி என்றால் சாத்வீகம் பிறக்கிறது. அது தை என்றல்லவா நாங்கள் வைத்திருக்கிறோம் என்றால், இந்த சூரியோதயத்தை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், பஞ்சாங்கங்களை பார்த்தீர்களானால், அது உதிக்கிற நேரம் என்று ஒன்று இருக்கும், ஒளி வந்து பூமிக்கு சேருகிற நேரம் என்று ஒன்று இருக்கும். அந்த உதிக்கிற நேரத்திலே பூமியிலே வெளிச்சம் வந்திருக்காது, அது நீங்கள் பார்த்தால் தெரியும். அதுபோலத்தான் இந்த குணமாற்றத்திலேயும் மார்கழியிலே தான் அந்த சாத்வீகம் உச்ச நிலையிலே வெளிப்படத் தொடங்கி பிறகு தையிலே வெளிவருகிறது. அதனால்தான் தையை முதல் மாதமாக வைத்தார்கள். ஆகவே இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால், சாத்வீகம் முழுவதும் நிரம்பி இருக்கும். நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ, நல்லவனோ கெட்டவனோ, எல்லாரையும் சாத்வீகம் சூழும். ஆகவே அந்த நாட்களை மற்ற விடயங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு வழிபாடு செய்ய பயன்படுத்த வேண்டும். எப்படி ஒரு நாளிலே காலை பொழுதை வழிபாடு செய்ய பயன்படுத்த வேண்டுமோ, அதுபோல ஒரு வருஷத்திலே மார்கழி மாதத்தை வழிபாடு செய்ய பயன்படுத்த வேண்டும் என்றபடியால் தான் அந்த மாதத்தை வழிபாட்டுக்குரிய மாதமாக நம் பெரியவர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிகள் திருவம்பாவை என்று 20 பாடல்கள் பாடியிருக்கிறார். இந்த மார்கழி மாதத்திலாவது அந்த 20 பாடலையும் நீங்கள் பாராயணம் செய்வது நல்லது. அந்த 20 பாடலும் எப்படி அமைந்திருக்கிறது என்றால், தூங்கிக் கொண்டிருக்கிற பெண்களை சில பெண்கள் சேர்ந்து குளிக்கப் போகிறார்கள் குளத்துக்கு. ஒவ்வொரு வீடாக போய் சென்று அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிற பெண்களை எழுப்பி, வா நாங்கள் குளிக்கப் போவோம் என்று கூட்டிக் கொண்டு போவதாக தான் அந்த பாடல்கள் முதல் 9 பாடலும் அமைகிறது. பிறகு குளிக்கிற பொழுது அவர்கள் பெறுகிற அனுபவங்களை சொல்வதாக மிச்ச பாடல்கள் இருக்கின்றன. அப்போ இந்த அமைப்பிலே பாடப்பட்ட பாடல்கள், அது நீங்கள் இந்த பாடல்களை படித்து பார்த்தால் தெரியும். இறைவனுடைய பெருமையை சொல்லி, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வார்தடங்கன் மாதே வளருதியோ, நாங்கள் எல்லாம் பாடிக்கொண்டு வந்ததை கேட்ட பிறகும் நீ தூங்குகிறாயா என்று எழுப்புவார்கள். மாதேவன் வார்கள்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து. நாங்கள் இறைவனுடைய புகழை பாடின உடனே அங்கே யாரோ ஒரு பெண் படுக்கையிலே இருந்து தன்னை மறந்து அழுகிறாள் என்று சொல்லி, நீ ஏன் இன்னும் எழும்பாமல் இருக்கிறாய் என்று அந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அற்புதமான பாடல்கள். அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிற பெண் யார் என்றால் நாங்கள் தான். மாணிக்கவாசகர் தான் அந்த வந்து நிற்கிற பெண்கள் என்னுடைய பிரதிநிதியாக இருந்து எங்களை எல்லாம் தட்டி எழுப்புவதாக அந்த பாடல்கள் இருக்கிறது. இந்த 30 நாட்களையும் அந்த பாடலுக்குரிய நாட்களாக வைத்துக்கொண்டு நீங்கள் படித்தால் நல்லது என்பது என்னுடைய அபிப்பிராயம். அந்த பாடலிலே ஒரு பாடலை எடுத்து சகோதரி ரொம்ப அருமையாக பாடி நம்மை தட்டி எழுப்பி இருக்கிறார்.
அவருக்கு என்னுடைய நன்றிகளையும் உங்களுடைய நன்றிகளையும் சொல்லிவிட்டு இனி வகுப்புக்குள்ளே நாங்கள் நுழையலாம் என்று கருதுகிறேன். உங்களோடு சேர்ந்துதான் நானும் இந்த நூலை படிக்கிறேன், தெளிவுபட படிக்கிறேன். முதல் ஒரு தரம் என் குருநாதர் வாயிலாக கேட்டிருக்கிறேன். அப்பொழுது எனக்கு இந்த பாடல்களினுடைய விவரங்கள் சரியான முறையிலே விளங்கியதாக நான் சொல்ல மாட்டேன், இப்பொழுதும் கூடத்தான். ஆனால் உங்களோடு சேர்ந்து படிக்கிற பொழுது பல விஷயங்கள் தரிசனமாகின்றன. அதற்கு இறைவனுக்கு முதலிலே நன்றி சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நூலிலே முதலிலே பாயிரத்திலே விநாயகரை வணங்கி அந்த நூலில் குரு மரபு சொல்லி இந்த நூலை படிப்பதனாலே பயன், இப்படி விஷயங்கள் ஒரு சொல்லி தொகுத்து விடுகிறார். அதற்கு பிறகு பதி பசு பாசம் என்கின்ற மூன்றையும் விளங்கப்படுத்த வேண்டும். அதிலே முதலாவதாக பதியினுடைய பெருமையை சொல்லத் தொடங்குகிறார். பதி உண்மை, பதி இலக்கணம் என்கின்ற ரெண்டு. முதலிலே இறைவனே இல்லை என்கிறவனுக்கு இறைவன் இருக்கிறான் என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. அதையும் இறைவன் இல்லை என்று சொல்லுகிறவனும் இறைவன் என்று நாம 100 தரம் சொன்னாலும் அவனை ஏற்க மாட்டான். 1000 தரம் சொல்லியும் ஏற்காதவர்களை உங்கள் நாட்டிலே காண்கிறோம். ஆகவே இங்கே இறைவன் இருக்கிறான் என்பதை தர்க்க ரீதியாக நிறுவ வேண்டும். அதுதான் இந்த நூலிலே முதற் பகுதியிலே ஆசிரியர் செய்திருக்கிற வேலை. அண்ணந்தி சிவாச்சாரியார் நம்முடைய சைவ சித்தாந்த ஆசிரியர்களுக்குள்ளே மிக உயர்ந்த ஒருவராக கருதப்படுகிறவர். தன்னுடைய மாணவனுடைய மைந்தனை குருவாக ஏற்றுக்கொண்டவர். அவருடைய ஆன்ம பக்குவம் எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அவருடைய மாணவனுடைய மைந்தன் தான் மெய்கண்டதேவர், சின்ன பிள்ளை. அதை பற்றி நான் முன்னுக்கு உங்களுக்கு பலதரம் சொல்லிவிட்டேன். அந்த பிள்ளையை குருவாக ஏற்றுக்கொண்டு தான் சிஷியனாக ஆனவர் என்றால் அவருடைய ஆன்ம பக்குவம் இவ்வளவு உயர்ந்ததாக இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். நம்முடைய சைவ சித்தாந்த புலவர்கள் எல்லாம் புலமையினாலே அவர்களுக்கு பெருமை வந்ததல்ல, அவர்களுடைய ஆன்ம பக்குவத்தினாலே தான் பெருமை வந்தது. அந்த ஆன்ம பக்குவம் தான் இந்த நூல்களை செய்திருக்கிறது. நாங்கள் நினைப்போம் அவர்களுடைய படிப்பறிவைத்தான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தன்னுடைய மாணவனுடைய பிள்ளையை கண்டு அனுபவம் என்ன என்றவுடன் நீதான் என்று காட்டின உடனே பணிகிறது என்றால் எவ்வளவு தூரம் ஆன்ம பக்குவம் இருக்கு எங்களுக்கு என்றால் கோபம் பொத்து கொண்டு வந்திருக்கும், இவன் என்ன என்னை சொல்வதென்று. அதுபோல பல்லக்கிலே போகிற பொழுது கட்டையில் பகற்குருடு போகுது என்று சொன்ன பொழுது, மறைஞான சம்பந்தர் சொன்ன பொழுது உமாபதி சிவாச்சாரியார் உடனே வந்து விழுந்து அவரை குருவாக ஏற்கிறார். நாங்கள் என்றால் எங்களை அவர் கிண்டல் பண்ணுகிறார், எங்களுக்கு சம்பவம் பண்ணுகிறார். இப்ப புது புது தமிழ்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. அப்படி சரி கோவித்திருப்போம். அவர்கள் எல்லாம் தங்களை கிண்டல் பண்ணினவர்களை அல்லது தங்களை ஒன்றத்தியவர்களை பணிந்து ஏற்றுக்கொண்டதாலே அவருடைய ஆன்ம பக்குவம் தான் இதிலே முக்கியம். ஆகவே படிக்கிற நீங்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடல்களை எடுத்து வைத்துக் கொண்டு அல்லது இந்த பாடல்களை மனனம் பண்ணி கொண்டு இந்த பாடலில் இருக்கிற விஷயங்களை அடிக்கடி சொல்லிக் கொண்டு இருப்பதனாலே பிரயோசனம் இல்லை. அவர்கள் சொன்ன அந்த ஆன்ம பக்குவம் வர வேண்டும். உண்மையை தரிசித்தல், அதுதான் தத்துவத்தினுடைய நோக்கம். ஆகவே அந்த வகையிலே இவர் என்ன செய்கிறார் என்றால், கடவுள் இல்லை என்கின்ற ஒரு முறைப்படியான வகுப்பு நடத்துகிறார். அதுதான் சிறப்பு. அது தன் குருநாதரை பின்பற்றித்தான் நடத்துகிறார். முறைப்படியான வகுப்பிலே முதல் இருந்தா போல கடவுள் முப்பொருள் உண்மையை இவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். முப்பொருள் என்பது உள்பொருள் என்பது 3 தான் என்று அவர்களுடைய கொள்கை. அது என்னவென்றால் பதி பசு பாசம், இது 3 தான் உள்பொருள். உள்பொருள் என்றால் என்ன என்று உங்களுக்கு பலதரமாக சொல்லி இருக்கிறேன். தோன்றி இருக்கக்கூடாது, தோன்றி இருக்காதபடியால் அழிவும் இருக்காது. தோன்றாத பொருள் என்று இந்த உலகத்திலே பொருள்கள் ஏதாவது உண்டா என்றால் நமக்கு தெரிந்த அறிவுக்கு தெரிந்த அப்படி ஒன்றும் இல்லை. ஞானிகள் என்றபடியால் அவர்கள் ஆராய்ந்து தோன்றாத பொருள்கள் எது எது என்று கண்டுபிடித்து கடைசியிலே கண்டுபிடித்து சொன்னார்கள். ஒன்று கடவுள், அவன் தோற்றம் இல்லாதவன். அடுத்தது ஆன்மா, அவற்றுக்கும் தோற்றம் இல்லை. அடுத்தது ஆன்மாவை இறைவனிடம் சேராமல் பற்றி இருக்கிறதாகிய பாசம்.
அது ஆணவம், கர்மம், மாயை என்று விரிந்து பிறகு இன்னும் மேலாக விரிகிறதை சொல்வார்கள். ஆகவே இந்த மூன்றுக்கும் தோற்றம் இல்லை. தோற்றம் இல்லாதபடியால் அழிவில்லை. அப்ப நமக்கு கொஞ்சம் கவலை வருகிறது என்னென்றால், அப்ப ஆன்மாவை கடவுள் படைக்கவில்லையா என்றால் கடவுள் படைக்கவில்லை. ஆன்மாவை கடவுள் படைக்கவில்லை என்றால் அது உள்பொருள், அது எப்பொழுதும் உள்ள பொருள். இறைவன் அதற்கு சில உபகாரங்களை செய்கிறான். அதற்கு தோற்றம் கொடுத்து, அதற்கு அது வாழக்கூடிய இடம் கொடுத்து, அது அனுபவிக்க வேண்டிய அனுபவங்களை பொருத்தி இதுகளை செய்கிறானே தவிர தோற்றுவிப்பதில்லை. தனுகரண போன போகங்கள் இறைவனால் உபகரிக்கப்படுகின்றன, அவ்வளவுதான். இந்த ஆன்மாவும் நிரந்தரமானது, மலமும் நிரந்தரமானது. மலத்திலே மூலமலமாக கருதப்படுவது ஆணவ மலம். பிறகு அதனுடைய வலிமை கெடுப்பதற்காக வருகிற மலம் மாயா மலம். அதனாலேதான் மாயையை மலம் என்றும் சொல்வார்கள். ஒளி என்றும் விடியா வளமும் விளக்கு, விடியும் வரைக்குமாக சூரிய வெளிச்சம் வரும் வரைக்கும் விளக்கு எப்படி உபகாரம் செய்கிறதோ அதுபோல ஆன்ம தெளிவு ஏற்படும் வரைக்கும் ஆணவமாகி இருட்டிலே இருந்து நாம் தப்புவதற்கு கொஞ்சம் வெளிச்சத்தை தருவது மாயை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு இந்த ஆணவம் காரணமாக கண்மம் விளைகிறது. கண்மம் என்பது கர்மம், செயல்கள் விளைகின்றன. அந்த செயல்களிலே இருந்து அந்த செயல்களின் பயனாக அந்த நல்வினை தீவினை என்கின்ற 2 விதமான செயல்களை செய்கிறோம். அவை பாவம் புண்ணியம் என்று பதிய பெற்று அதற்கு பிறகு அது இன்ப துன்பமாக அடுத்த பிறவியிலே வெளிவரும். ஆகவே இந்த கர்மம் என்ன செய்கிறது என்றால் மாயை இடமாக கொள்கிறது, இறைவனுடைய ஆணவத்தின் காரணமாக விளைகிறது. அந்த கர்மம் என்ன செய்யும் என்றால் அடித்து இன்பம் துன்பம் என்கின்ற 2 எதிர்வினைகளினாலே அடித்து ஆன்மாவிடம் இருக்கிற ஆணவத்தினுடைய வலிமையை குறைய செய்கிறது. அது குறைந்து ஆணவம் இந்த கர்மத்தினாலே இன்ப துன்பம் அடிக்கிற பொழுதுதான் நாங்கள் அந்த சூழ்நிலைக்கு ஆளாகிறோம். இந்த வினை பற்றிய விவரங்களைத்தான் நம் பெரியவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஒரு நிமிடம் பொறுங்கள். நீ போவண்டா போக மாட்டேன், அப்படி வந்து வேண்டிட்ட நீங்கள் உள்ளுக்கு வந்தீங்க. இந்த 3 விஷயங்களிலே முதல் விஷயமாக இறைவனை பற்றி சொல்கிறார். பதி இருக்கிறது என்று சொல்லி அது என்னவெல்லாம் செய்யும் என்பதை பதி இலக்கணத்திலே சொன்னார். அதை நாங்கள் ஓரளவு படித்து கடந்து வந்திருக்கிறோம். அடுத்ததாக பாசம் பற்றி சொல்லத் தொடங்க போகிறார். அதிலே கண்மம் பற்றி இப்பொழுது நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ம வினை அது என்னவென்று நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த வினை பற்றி விளக்கம் செய்கிறார். கண்ம வினை என்பது அதை நாங்கள் கடந்த வகுப்புகளிலே படித்தோம். ஏதோ ஒரு பிறவியிலே நாம் இன்பம் துன்பம் நல்வினை தீவினை ஆகிய வினைகளை செய்கிறோம். அது தூளமாக இருக்கும். நான் ஒருவனுக்கு அடிக்கிறேன் அல்லது ஒருவனுக்கு பரிசு கொடுக்கிறேன், இவையெல்லாம் தூளமாக நிகழ்கின்ற கண்மம். இப்படி தூளமாக நிகழ்ந்த கண்மத்தினுடைய பயன் புத்திதத்துவத்திலே போய் சேரும். புத்திதத்துவத்திலே சேருகிற பொழுது சூக்குமமாக மாறி சேரும். அப்போ அதுக்கு வடிவம் இல்லை. அப்படி சூக்குமமாக மாறி சேருகிற பொழுது அதற்கு பெயர் பாவம் புண்ணியம் என்று மாறும். நல்வினை தீவினை பாவ புண்ணியங்களாக புத்திதத்திலே போய் சேரும். அப்படி சேர்ந்து இருக்கிற வினைகள் ஒரு பிறவிலே நாம் எவ்வளவு வினை செய்கிறோம். இப்ப படிக்கிறோம், இது ஒரு வினை. ஒவ்வொரு வினாடியை சதகூரிட்ட ஒரு நேரம் இருக்கும் என்றால் அந்த நேரத்திலும் நாங்கள் ஏதோ செயல் செய்து கொண்டுதான் இருக்கிறோம்.
அது ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். மனதாலே செய்கிறோம், வாக்காலே செய்கிறோம், உடம்பாலே செய்கிறோம். இப்பொழுதெல்லாம் பரவலாக பல இடங்களிலே இந்த யோக முயற்சிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். மனதாலே மனதை ஒருமைப்படுத்துகிற முயற்சிகள் என்று பல பல அமைப்புகள் இன்றைக்கு அந்த பயிற்சி கொடுக்கிறார்கள், யோக பயிற்சி கொடுக்கிறார்கள். அதனாலே பல பேர் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிலே ஒன்று, ஆன்ம பக்குவத்தோடு கூடி அந்த பயிற்சி அமைய வேணும். இல்லாவிட்டால் ஆன்ம முதிர்ச்சி இல்லாதவர்களிடம் அந்த பயிற்சி பெரிய பலன் செய்யாது. ஆனால் இந்த பயிற்சியிலே ஈடுபடுவதிலே பிழை ஒன்றும் இல்லை என்று கருதுகிறேன். அப்படி அந்த பயிற்சிக்குள்ளே நாம் போய்கொண்டிருக்கிற பொழுது ஆன்மா முதிர்ந்து முதிர்ந்து உண்மையான அந்த ஆன்ம பக்குவம் எப்பொழுது வருகிற பொழுது பயிற்சி ஏதும் இல்லாமலே யோக நிலை கூடும். இப்போ நாங்க யோக நிலையை பயின்று எடுக்க பார்க்கிறோம். அப்படி இல்லை, வினை அனுபவத்தினாலே உயிர்கள் பக்குவப்படுகிற பொழுது யோக நிலை என்பது தானாக வரும். அதனாலேதான் வழிபாட்டு நிலையிலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது ஒன்றுக்கொன்று அனுபவ முதிர்ச்சியால் ஏற்படுவது. நீங்கள் யோகத்துக்காக பயிற்சி பண்ண வேணும் என்று ஒரு அவசியமும் இல்லை. யோக நிலைக்கு உங்களுடைய ஆன்மா வந்தவுடனே உங்கள் மனம் அந்த யோக நிலையை அடையும். தானாக மனம் ஒன்றும். அது மட்டும் வழிபாட்டை செய்து கொண்டிருக்க வேண்டியதுதான். அப்படித்தான் நம் பெரியவர்கள் கருதினார்கள். சரியை வழிபாடு, அதில் முதிர்ச்சி அடைகிற பொழுது கிரியை வழிபாடு தானாக தோன்றும் என்று, அதிலே முதிர்ச்சி அடைகிற பொழுது யோக வழிபாடு தானாக வரும். யோகம் என்பது தானாக கூடும். அப்படித்தான் நம் பெரிய ஞானிகள் எல்லாருக்கும் கூடியிருக்கிறது. அப்படி அந்த கூடுகிற பக்குவம் ஆன்மாவுக்கு வரும் வரைக்கும் இந்த கண்மன் தான் நமக்கு துணை செய்கிறது. அடித்து அடித்து அடித்து, நான் சொல்வேனே, மத்தினாலே ஒரு பக்கம் அடித்து பிறகு மறுபக்கம் அடித்து இப்படி மாறி மாறி அடிக்க 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 தயிரில இருந்து வெண்ணெய் கிளம்புவது போல நாம் இந்த இன்ப துன்பம் ஆகிய வினை பயன்களை அனுபவிக்கிற பொழுது அடிபடுகிறோம். ஒரு தரம் இன்பம், ஒரு தரம் துன்பம், ஒரு தரம் இன்பம், ஒரு தரம் துன்பம் என்று அடிபடுகிற பொழுது இது ஒரு பிறவியிலே இல்லை, கோடிக்கணக்கான பிறவியிலே இப்படி அடிக்க 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 ஆன்மா சலித்து போய் என்னவும் செய்துட்டு போங்கடா, இன்பம் தர்றேன்டா இன்பந்தா, துன்பம் தாரண்டா துன்பந்தா, எனக்கு பிரச்சனை இல்லை என்கின்ற பக்குவம் அடைகிறது. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே, அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் கொன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. மாணிக்கவாசகர் பாடுவார், இன்றோர் இடையூறு எனக்குண்டோ என்றோள் முக்கன் அம்மானே. சொல்லிவிட்டு சொல்வார், நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. என்னென்றாலும் செய்துட்டு போடா, உன் விருப்பம். இன்னொரு பாட்டில் சொல்ல, காயத்திடுவாய் உன்னுடைய களக்கீழ் வைப்பாய் கண்ணுதலே. உனக்கு விருப்பம் தான் என்னோட உடம்புக்குள்ள போடு, அப்படி இல்லாட்டி உன்னுடைய பாதத்துக்குள்ளே என்ன கூப்பிட்டு வச்சுக்கொள், அது நீ உன்னுடைய விருப்பப்படி செய், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்கின்ற பக்குவம் வரும். அந்த பக்குவம் வருகிற பொழுதுதான் நாம் உயிர் அடுத்த நிலைக்கு உயர்கிறது. அது வரைக்கும் இந்த கண்மம் தான் நம்மை போட்டு கடைந்தெடுக்கிறது. இந்த கண்மம் பற்றிய விவரங்களைத்தான் இப்பொழுது நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்ப துன்பங்களை தருகிறது, அனுபவமாக மாறி மற்ற பிறவிகளுக்கு போக வழி செய்கிறது, பூதனா உடம்பு யாதனா உடம்பு என்கின்ற உடம்புகளை வைத்து பயணிக்க செய்கிறது. முதலிலே பூத பரிணாம உடம்பை வைத்துக் கொண்டுதான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறகு மேலே போன உடனே அந்த உடம்பிலே பூத உடம்பு வந்து நரகலோகத்துக்கு போகிறோம். பிறகு பூத சார உடம்பு வந்து சொர்க்கலோகத்துக்கு போகிறோம். இப்படி பயணித்து பயணித்து இன்ப துன்ப அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். பூமியிலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி அடிக்கும். நரகத்திலே துன்பம் மட்டும் அடிக்கும், சொர்க்கத்திலே இன்பம் மட்டும் அடிக்கும். இதிலே எப்படி இந்த பயணிக்கிறது என்றால், முதலிலே பூமி, அடுத்தது சொர்க்கம் அல்லது நரகம், இப்படி எல்லாம் ஒன்றும் நீ வரையறை செய்து கொள்ள முடியாது. பூமியிலே பிறந்து அடுத்த பிறவியும் பூமியிலே பிறக்கக்கூடியதாக சில பேருக்கு அமையும். நரகத்துக்குள்ளே போய் பிறகு அடுத்த பிறவியின் நரகத்துக்குள்ளேயே இருக்க வேண்டி சில பேருக்கு வரும்.
அவரவர் செய்த வினை பயன்களை சிவசக்தி நமக்கு ஊட்டுகிற காரணத்தினாலே எப்படி நமக்கு மருந்து எப்படி கொடுக்கிறது பேஷண்ட்டுக்கு என்று பேஷண்ட் டாக்டருக்கு சொல்லக்கூடாது. அது டாக்டர் சொல்லுவார், இந்த குளிசையை குடி, ஒரு கிழமை கழிச்சு வா. ஒரு கிழமை கழிச்சு போனால் பார்த்துட்டு இன்னும் ஒரு கிழமைக்கு இதே மருந்து குடி என்பார். அல்லது ஒரு புது மருந்தை தந்து இப்ப அதை குடி என்று சொல்லுவார். அது டாக்டருடைய முடிவு. அது போலத்தான் நமக்கு சிவசக்தியினுடைய கருணையினாலே அதே பிறவி அமையும் அல்லது மாறி அமையும். இது எல்லாவற்றுக்கு மேலே இந்த வினைகள் முதிரும் மட்டும் கல்லு போலவும் கிடைக்க வைக்கும். ஒருவர் இறந்த பிறகு நேரடியாக இன்னொரு பிறவிக்கு போகுது. சில காலம் அந்த ஆன்மா கல்லு போல கிடந்து வினை முதிர்ச்சி உண்டான பிறகு திருப்பி பிறக்கும். இப்படிப்பட்ட விவரங்களை எல்லாம் நமக்கு இந்த பகுதியிலே சொல்லிக் கொண்டு வருகிறார், கண்மத்தினுடைய அனுபவ பயன்களை. கடைசியாக நாங்கள் படித்ததிலே முக்கியமான ஒரு விஷயம், இந்த கண்மம் என்பது என்ன என்று கேட்டால், மனம் வாக்கு காயங்களினால் செய்வது கண்மம். இது நாங்கள் படித்தோம். இந்த கண்மத்தினுடைய அனுபவம் என்பது எதிலே உண்டாகிறது என்றால், ஒன்று நாம் பேசி உண்டாக்குறோம் செயல். ஒருவனை திட்டுகிறோம், அவனுக்கு வருத்தம் உண்டாகிறது, தீவினை. ஒருவனிலே அன்பு காட்டி பரிந்து சொல்லுகிறோம், நல்வினை உண்டாகிறது. அதனாலே நல்வினை செய்கிறோம், அதனாலே புண்ணியம் உண்டாகிறது. தீவினை செய்வது பாவம் உண்டாகும். வாக்கினாலேயும் அது உண்டாகிறது. அதுபோல மனத்திலே நல்லதை நினைக்கிறோம், அந்த நினைப்புக்கு பயன் உண்டு, அதை மறந்து போகாதீர்கள். கெட்டதை நினைக்கிறோம், அந்த நினைப்புக்கு பயன் உண்டு. அதுபோல செயல் உடம்பாலே செய்கிறோம், நல்லது செய்கிற பொழுது பயன் உண்டு. இந்த பயன்கள் எல்லாம் இவற்றுக்கெல்லாம் மூலம் எங்கே இருந்து வருகிறது என்றால், அத்துவாக்கள் என்று சொல்லப்படுகிறதாகிய அந்த 6 விஷயங்கள். இது மந்திரம், பதம், வண்ணம், தத்துவம், புவனம், கலை. இந்த 6 விஷயங்களுக்குள்ளேதான் இவையெல்லாம் அடங்கி கிடக்கின்றன என்று நமக்கு படித்தார்கள், சொல்லி தந்தார்கள். அந்த வகையிலே இந்த கண்மங்கள் பற்றி செயல்படுகிற பொழுது ஒரு ஐயப்பாடு கிளம்புகிறது. அந்த ஐயப்பாடு என்னவென்று கேட்டால், இவ்வளவுதான் அவர்களுக்கு ஏற்படுகிற கண்மம் கண்மம் என்று சொல்கிறோமே, அதாவது ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்துவம், இவை எல்லாவற்றுக்கும் கண்மம் என்று பெயர். கண்மம் என்பது உள்பொருள் அல்லவா? உள்பொருள் என்றால் என்ன? தோற்றமும் இருக்கக்கூடாது, அதற்கு அழிவும் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த உலகத்திலே நாங்கள் நல்வினை தீவினை செய்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது செய்கிறோம், அப்பொழுதுதான் அந்த நல்வினை பிறக்கிறது. இது நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு தொகுப்பாக நான் சொல்லுகிறேன். நல்வினை செய்கிறோம் என்கிற பொழுது அப்பதான் அது ஆரம்பிக்கிறது, அப்ப தோற்றம் இருக்கிறது. பிறகு அந்த நல்வினையினுடைய பயனை பாவ புண்ணியமாக சேர்த்து இன்ப துன்பமாக தீர்க்கிறோம், அப்ப முடிகிறது. அப்ப இந்த கண்மத்துக்கு தொடக்கமும் இருக்கிறதே, முடிவும் இருக்கிறதே, எப்படி இது உள்பொருளாக ஆகும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதுக்கு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். 2 விதமாக பதில் சொல்லுகிறார்கள். முதல் விதம் சொல்லுகிறார்கள், இங்கே இந்த தோற்றமும் முடிவும் இல்லாத கண்மம் என்று சொல்லப்படுவது இந்த கண்மங்களை அல்ல, அதற்கு மூலகன்மம் என்று பெயர். உயிரினுடைய இச்சா சக்தியிலே இருக்கக்கூடியதாகிய அசைவு. உயிர் என்பது நிரந்தரமானது, அதிலே இருக்கக்கூடிய இச்சை கிரியை ஞானம் என்கின்ற அதனுடைய அந்த கூறுகள் நிரந்தரமானவை, அதிலே பிறக்கிற விடயங்கள் நிரந்தரமானவை. அதற்கு தோற்றமும் இல்லை, அழிவும் இல்லை. பிறக்கிறது என்று கூட சொல்லக்கூடாது, அதில் இருக்கிற. ஆகவே இச்சாசக்தியில் இருக்கக்கூடியதான அந்த செயற்பாடுகளுக்குத்தான் உண்மை கண்மம் என்று பெயர். இந்த கண்மத்தை தான் நாங்கள் மூல கண்மம் என்று சொல்கிறோம். அதுக்கு தோற்றமும் இல்லை, அழிவும் இல்லை. அப்படியான நாங்கள் இப்பொழுது சொன்ன இந்த ஆகாமியம், பிரார்த்துவம், சஞ்சிதம், அதை கண்மம் என்று சொல்லக்கூடாதா என்றால் சொல்லலாம். என்றால் அதுவும் செயல்தானே, கண்மம் என்று சொல்லலாம். ஆனால் அதை எப்படி கண்மம் என்று சொல்வது? உள்பொருளுக்குள்ளே அதை எப்படி அடக்குவது என்று ஒரு கேள்வி வருகிறது. அது உள்பொருளுக்குள்ளே அடங்காது. ஆனால் உள்பொருளுக்குள்ளே அடங்குவதாக அதற்கு கண்மம் என்று பெயர் வைத்திருக்கார்களே, எப்படி வைக்கலாம் என்றால் அதற்குத்தான் சொன்னார்கள் அவர்கள், பிரவாக அனாதி என்று ஒன்று இருக்கிறது. அந்த அனாதி என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு விஷயம் எப்பொழுதும் இருக்கும்.
இப்போ ஒரு பெரிய ஃபேக்டரி எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஃபேக்டரியிலே வேலை நடந்து கொண்டே இருக்கும். நாள் 24 மணித்தியாலமும் வேலை நடக்கும். ஆனால் 6 மணியிலிருந்து 12 மணி மட்டும் ஒரு குரூப், 12 மணியிலிருந்து பின்னேரம் 6 மணி மட்டும் ஒரு குரூப், அதுக்கு பிறகு அடுத்த 6 மணித்தியாலத்துக்கு ஒரு குரூப், இப்படி பிரித்து வைத்திருப்பார்கள். வேலையாட்கள் மாறிக்கொண்டிருப்பார்கள், வேலை மாறாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? அந்த ஃபேக்டரி இயங்க வருஷம் முழுக்க இயங்குகிறது, ஆனால் வேலையாட்கள் மாறிக்கொண்டிருப்பார்கள். அதுக்குத்தான் இந்த உதாரணம் சொல்லுவார்கள். ஆற்றிலே ஒரு இடத்துல கங்கை கரையிலே போய் நிற்கிறோம், தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கிறது. நம் பார்வைக்கு அந்த இடத்திலே, குறிப்பிட்ட இடத்திலே, இந்த அடியிலிருந்து இந்த இடம் வரையும் என்று வைத்தால் தண்ணி இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அதிலே ஒரு நித்தம் இருக்கிறது. ஆனால் தண்ணி மாறிக்கொண்டே இருக்கிறது. எங்கள் கண்ணுக்கு மாறுவது தெரிய கவனத்துக்கு வராவிட்டாலும் இந்த இடத்திலே எப்பொழுதும் தண்ணி இருக்கிறது என்று நினைக்கிறோமே, அதுவும் ஒரு நிரந்தரம் தான். அதற்கு பிரவாக அனாதி என்று பெயர். அதுபோல இந்த வினைகளுக்கும் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் செய்கிற அந்த ஆகாமியம், சஞ்சீதம், கர்மம் என்பது முத்தி அடையும் வரையும் தொடர்ந்து நடக்கிற வினைகள் காரணமாக அதையும் நாங்கள் கர்மம் என்ற பெயரினாலே சுட்டுகிறோம். தொடர்ந்து அது இடையறாது நடக்கிற காரணத்தினாலே அதை கர்மம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அது கர்மத்தினுடைய ஒரு கூறுதான், மூல கர்மம் இல்லை என்பதை கடைசியாக படித்த பகுதியிலே விளங்கினோம். இன்றைக்கு அதில் இருந்து தொடங்குவோம். எப்பொழுதாவது எண்ணங்கள் தொகுத்து வருகிற பொழுது இப்படி உங்கள் நேரத்தை வீணாக்கி சில விஷயங்களை சொல்லுவேன். அதிலே இருந்து மிகுதியை நீங்கள் படிப்பது. இதிலே படிப்பதிலே ஒன்றும் இல்லை. நான் திரும்ப 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 சொல்லுகிறேன். இந்த உணர்வு உள்ளுக்கு போய்விட்டால் போதும், அவ்வளவுதான் விஷயம். அதற்காகத்தான் இப்படி சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இனி விட்ட இடத்திலே இருந்து இன்றைக்கு பாடத்தை தொடங்குவோம். பாடல் 130. பாடல் தலைப்பு இருவினை இலக்கணம். இதுவும் அதுன்னு போட்டிருக்காரு. இருவினை இலக்கணம். பாடல்: இருவினை அனாதி ஆதி இயற்றலால் நுகர்வால் அந்தம் வரும் மனம் சார்ந்து மாயா உருவுகள் மருவி ஆர்த்து தருசெயல் முறைமையாலே தான் பல பேதம் காட்டி அறுபதாய் நின்ற அரண் தன் ஆணையின் அமர்ந்து செல்லும். பொருளுரை: இருவினை இயற்றலால் ஆதி. நல்வினை தீவினை எனப்படும் கன்மம் மனம் வாக்கு காயங்களினால் செய்யப்படுதலின் தொடக்கமுடையதாயும் நுகர்வால் அந்தம் வரும் இன்பத் துன்பங்களாக அனுபவிக்கப்பட்டு ஒழிதலின் நாசமுடையதாயும் சந்தானமாய் வருதலின் அனாதி பிரவாக அனாதியாம். திருப்பி: இருவினை இயற்றலால் ஆதி. நல்வினை தீவினை எனப்படும் கன்மம் மனம் வாக்கு காயங்களினால் செய்யப்படுதலின் தொடக்கமுடையதாயும். இது முதல் பாடலிலே சொன்ன அந்த மூலகன்ம பிரச்சனையை பற்றி இங்கே தொடுகிறார். அதாவது இருவினை செய்யப்படுவதனாலே அதற்கு ஒரு தொடக்கம் இருக்கிறது, அதைத்தான் சொல்ல வருகிறார். ஆகவே உள்பொருள் என்றால் தொடக்கமும் முடிவும் இருக்கப்படாது என்ற லட்சணத்துக்குள்ளே இது அடங்காது. ஆனாலும் இதை அடக்குவதற்கு காரணம் என்ன என்று சொல்ல போகிறார். வாசியுங்கள். நல்வினை தீவினை எனப்படும் கர்மம் மனம் வாக்கு காயங்களினால் செய்யப்படுதலின் தொடக்கமுடையதாயும் நுகர்வால் அந்தம் வரும். அனுபவிக்கிற பொழுது அனுபவித்து முடித்து விடுகிறோம். அதனுடைய பயனை நான் ஏதோ ஒரு பிறவிலே செய்த பாவம் இந்த பிறவிலே எனக்கு துன்பமாக வருகிறது, துன்பம் முடிந்துவிடும். ஆகவே அதற்கு நுகர்கிற பொழுது முடிவு வருகிறது. ஆகவே தொடக்கமும் இருக்கிறது, முடிவும் இருக்கிறது என்கிறார். அனாதி சந்தானமாய் வருதலின் பிரபாக அனாதியாம். எப்படி இது அனாதி என்று வரும்? அனாதி என்றால் ஆதியற்றது என்று பொருள். அனாதி என்றவர்களுக்கு அப்ப எப்படி இது ஆதியற்றதாக மாறும்? தொடக்கம் இருக்கிறதே முடிவும் இருக்கிறதே என்றால் தொடர்ந்து வருவதாலே. உங்களுக்கு இந்த சந்தானம் என்ற சொல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒன்று சினிமாவிலே ஒரு நடிகருக்கு அந்த பெயர் இருக்கிறது. உண்மையிலே சந்தானம் என்பது என்னுடைய சந்ததி. என்னுடைய சந்ததி என்றால் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது.
பூட்டனுக்கு பாட்டன், பாட்டனுக்கு அப்பா, அப்பாவுக்கு நான், எனக்கு மகன், அவனுக்கு அடுத்த பேரன், பிறகு பூட்டன், அதுக்கு பிறகு பாட்டன், இப்படியே தொடரப்போகிறது. இப்படி தொடர்ந்து வருகிற காரணத்தினாலே தான் இதற்கு சந்தானம் என்று பெயர். அப்படி தொடர்ந்து வருகிற காரணத்தினாலே இது பிரவாக அனாதி. ஒரு ஆற்றிலே தண்ணி தொடர்ந்து வருவதனாலே அந்த இடத்திலே தண்ணி இருப்பதாக நினைக்கிறோம் அல்லவா, அது போலத்தான் இதுவும் என்கிறார். அனாதி சந்தானமாய் வருதலின் பிரவாக அனாதியாம். மலம் சார்ந்து மாயா உருவுகள் மருவி ஆணவ மலத்தை பொருந்தி மாயா காரியமான சரீரங்களை தோற்றுவித்து ஆர்த்து உயிர்களை பந்தித்து தருசெயல் முறைமையாலே நிற்கும் காரியத்தன்மை உடையதாய் இருத்தலினாலே தான் பல பேதம் காட்டி தான் பலவேறு வகைப்பட்ட யோனிகளை தோற்றுவித்து அறுவதாய் நின்று சூக்குமமாய் நின்று அரந்தன் ஆணையின் அமர்ந்து செல்லும் முதல்வனது ஆணையின் வழியே அடங்கிச் செல்லும் இயல்புடையதாம். அடுத்த திருப்பி வாசியுங்கள். இருவினை இயற்றலால் ஆதி நல்வினை சரி சரி படிங்க படிங்க. இந்த இரண்டாவது பாட்டு ஒண்ணு படிக்கிறேங்கய்யா. மலம் சார்ந்து மாயா உருவுகள் மருவி ஆணவ மலத்தை பொருந்தி மாயா காரியமான சரீரங்களை தோற்றுவித்து. இதனை பாட்டுங்க, மலம் சார்ந்து என்று போட்டிருக்கிறார்கள். அதுக்கு உரை எழுதுகிற பொழுது ஆணவ மலத்தை சார்ந்து என்று உரை எழுதுகிறார். என் மாயா மலத்தை சார்ந்து என்று எழுதினால் என்ன, கண்ம மலத்தை சார்ந்து எல்லாம் மலம்தானே என்று கேட்டால், குறித்த பெயர் இல்லாமல் மலம் என்று ஒரு சொல் வந்தால் அது ஆணவ மலத்தை தான் குறிக்கும். சைவர்களை பொறுத்தளவிலே ஒன்று சொல்வார்கள், நான் இந்த கோயிலுக்கு போனேன், திருவண்ணாமலைக்கு போனேன், காசிக்கு போனேன் என்று சொல்வதனால் சரி அந்த கோயில். இதெல்லாம் விட்டு நான் கோயிலுக்கு போனேன் என்று சொன்னால் அது சிதம்பரத்துக்கு போனதாகத்தான் எடுக்கப்படும். சிதம்பரத்துக்கு தான் கோயில் என்ற பெயர். வேறு கோயில்கள் எல்லாம் இருக்கிறது, அதாவது அந்தந்த கோயில் பெயராலே குறிக்கப்படும். ஒரு பெயர்களும் குறிக்காமல் ஒருவர் கோயில் என்று சொன்னால், சிதம்பரத்துக்கு பெயர் இருந்தாலும் கூட கோயில் என்று சொன்னால் அது சிதம்பரத்தை தான் குறிக்கும். அதுபோல மலங்கள் 3 மலங்களாக இருந்தாலும் பெயரொன்றும் சொல்லாமல் மலம் என்ற அந்த வார்த்தை பிரயோகிக்கப்பட்டால் அது ஆணவ மலத்தை குறிக்கும். அதனால்தான் பாட்டிலே மலம் என்று வருவதற்கு ஆணவ மலம் என்று உரை எழுதுகிறார். படியுங்கள் அந்த பகுதி திருப்பி. மலம் சார்ந்து மாயா உருவுகள் மருவி ஆணவ மலத்தை பொருந்தி மாயா காரியமான மலம் சார்ந்ததுக்கு ஆணவ மலத்தை பொருந்தி என்று எழுதுகிறார். அப்போ மலம் என்பது ஆணவ மலம். மலம் சார்ந்து ஆணவ மலத்தை பொருந்தி மாயா காரியமான சரீரங்களை தோற்றுவித்து. இந்த உடம்புகளை ஆணவ மலத்தை பொருந்துகிறது கண்மம். இந்த உடம்புகளை தோற்றுவிக்கிறது. இந்த உடம்புகள் எல்லாம் தோன்றுவது மாயையினாலே. தனு கரண புவன போகங்கள் எல்லாம் மாயையினுடைய உயிருக்கு மாயை தருகிற உபகாரங்கள். ஆகவே இந்த உடம்புகளை தோற்றுவிக்கும், ஆணவ மலத்தை பொருந்தி நிற்கும். கண்மத்துக்கு விரைவிலக்கணம் எழுதுக என்றால் கடகடன்று இனி எழுத தெரியவன். ஒரு 10 கட்டுரை கண்ம மனம் பற்றி எழுதுக என்றால் இந்த பாடல்கள் தொகுப்பே தான் அந்த கட்டுரை. அப்போ அது என்ன செய்யும்? ஆணவ மலத்தை பொருந்தி நிற்கும், மாயா வடிவங்களை தோற்றுவிக்கும். பொருந்தி தோற்றுவித்து படியுங்கள். ஆர்த்து தருசெயல் முறைமையாலே தான் பல பேதம் காட்டி உயிர்களை பந்தித்து நிற்கும் காரியத்தன்மை உடையதாய் இருத்தலினாலே எது உயிர்களை பந்தித்து நிற்கும் உடைமைய கண்மம். இவ்வளத்தையும் ஆணவத்தை பொருந்தி மாயாமத்தினுடைய வடிவங்களை கொடுத்து இருக்கிற காரணத்தினாலே தான் பலவேறு வகைப்பட்ட யோனிகளை தோற்றுவித்து சூக்குமமாய் நின்று முதல்வனது ஆணையின் வழியே அடங்கி செல்லும் இயல்புடையதாம். பலவேறு யோனிகளை தோற்றுவித்து சூக்குமமாய் நின்று, இதெல்லாம் கண்ம லக்கணங்கள். கண்ம லக்கணம் சொல்கின்ற இப்படி தனித்தனியே எழுத வேணும். பல்வேறு வகை யோனிகளை தோற்றுவிக்கும், ஆணவ மலத்தை பொருந்தி நிற்கும், வெளிப்பட்டு நிற்காமல் சூக்குமமாய் நிற்கும்,
இப்படி எல்லாம் வடிவு கொண்ட இந்த செயலால் முதல்வனது ஆணையின் வழியே அடங்கி செல்லும் இயல்புடையதாம். இது இறைவனுடைய கட்டளைப்படி அடங்கி செல்லுகிற ஒன்று. இந்த கண்மமலம் இறைவன் தான் இதை எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றி முடிவு செய்வான். அவனுடைய கட்டளைப்படிதான் இந்த ஆணவ மலம் செயற்படும் என்பதனாலேதான் அந்த கடைசி வசனத்தை சொன்னார். இதிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 2 விஷயம், அடுத்தடுத்த பாடல்களையும் சரி இந்த பாடலையும் சரி, யோனி அச்சு என்று 2 விஷயங்கள் சொல்லுகிறார்கள். இந்த யோனி என்றால் என்ன, அச்சு என்றால் என்ன என்றால், இப்ப நாங்கள் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். சொர்க்கத்திலே நாங்கள் தேவர்களாக இருக்க போகிறோம், நரகத்திலே நரகர்களாக இருக்க போகிறோம். இந்த 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 வடிவ மாற்றங்களுக்கு பெயர் அச்சு. வடிவ மாற்றங்களுக்கு இப்ப மனிதனாக பிறந்துட்டு இப்ப அச்சு மாறி சொர்க்கத்திலே தேவர்களாக இருந்து அடுத்ததிலே யோனிகளாக, அடுத்ததிலே நரகர்களாக இருக்கிறதுக்கு அச்சு மாற்றம். இது அச்சு என்று அர்த்தம். மனிதர்களாக இருக்கிற பொழுதே நான் ஒரு வடிவம் பெற்று பிறகு இந்த பிறப்பிலே ஜெயராஜ், அடுத்த பிறப்பிலே இன்னொரு ஆள், அடுத்த பிறப்பிலே ஒரு எருமமாடி, இப்படி ஏதோ தோற்றங்கள் மாறுகிறதுக்கு பெயர் யோனி மாற்றம் என்று பெயர். அப்போ அச்சு என்பது 7 வகை பிறப்பு என்று சொல்கிறார்கள். ஒரு பிறப்பிலே இருந்து இன்னொரு பிறப்புக்கு போவதற்கு பெயர் அச்சு மாற்றம். ஒரு பிறப்பிலேயே வடிவங்கள் மாறுவதற்கு பெயர் யோனி மாற்றம். இதை தெரிந்து கொண்டுதான் இனி நாங்கள் இந்த விஷயத்துக்குள்ளே நுழைய வேண்டும். இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த பாட்டினுடைய கடைசியிலே சொல்லுங்கள், முதல்வனது ஆணையின் வழியே அடங்கி செல்லும் இயல்புடையதாம். அந்த யோனி மாற்றமும் இது வந்து அதை முழுசாவே படிச்சிருங்க ஐயா. நல்வினை தீவினை எனப்படும் கன்மம் மனம் வாக்கு காயங்களினால் செய்யப்படுதலின் தொடக்கமுடையதாயும் இன்பத் துன்பங்களாக அனுபவிக்கப்பட்டு ஒழிதலின் நாசமுடையதாயும் சந்தானமாய் வருதலின் பிரவாக அனாதியாம் ஆணவ மலத்தை பொருந்தி மாயா காரியமான சரீரங்களை தோற்றுவித்து உயிர்களை பந்தித்து நிற்கும் காரியத்தன்மை உடையதாயிருத்தலினாலே தான் பலவேறு வகைப்பட்ட யோனிகளை தோற்றுவித்து சூக்குமமாய் நின்று முதல்வனது ஆணையின் வழியே அடங்கிச் செல்லும் இயல்புடையதாம். பல்வேறு வகையான வடிவங்களை தோற்றுவிக்கும். அதான் யோனிகளை தோற்றுவித்து, அது தானாக அதை செய்வதில்லை, இறைவனுடைய ஆணையின் வழி செய்யும் என்பதுதான் கன்மத்துக்கான இவர்கள் இந்த பாடலிலே தருகிற விளக்கம். குறிப்புரை: மலம் சார்ந்து கன்மம் பலன் கொடுத்தற்கு முதல்வனது திரோதான சக்தியையும் ஆணவ மலம் முதலானவற்றையும் வேண்டி நிற்றலால் மலம் சார்ந்து என்றார். திருப்பி வாசியுங்கள். மலம் சார்ந்து என்பதற்கு பாடலிலே வருகிற அந்த மலம் சார்ந்து என்ற வரிக்கு விளக்கம் சொல்லுகிறார். கன்மம் பலன் கொடுத்தற்கு முதல்வனது திரோதான சக்தியையும் ஆணவ மலம் முதலானவற்றையும் வேண்டி நிற்றலால் மலம் சார்ந்து என்றார். திரோதான சக்தியையும் மலமாக கருதுகிற எண்ணம் உண்டு. இறைவனுடைய திரோதான சக்தி தான் செயற்கருவியாக மாறுகிறது என்றபடியால் அதனையும் ஒரு மலமாக கொள்வார்கள். ஆகவே திரோதான சக்தி இல்லாமல் கன்மம் இயங்காது. அடுத்தது ஆணவ மலம் இல்லாமல் கன்மம் விளையாது. ஆகவே இது 2ம் தான் இந்த கன்மத்துக்கு காரணம் என்பதை இந்த வரியிலே விளங்கப்படுத்துகிறார். படியுங்கள் திருப்பி. கன்மம் பலன் கொடுத்தற்கு முதல்வனது திரோதான சக்தியையும் ஆணவ மலம் முதலானவற்றையும் வேண்டி நிற்றலால் மலம் சார்ந்து என்றார். இது 2ம் இருந்தால்தான் கன்மம் இயங்கும். திரோதான சக்தியும் வேணும், ஆணவமும் வேண்டும். அதனாலே அவற்றை சார்ந்து இயங்குகிற காரணத்தினாலே கன்மத்தை பற்றி சொல்கிற பொழுது மலம் சார்ந்து இயங்கும். எந்த மலம் சார்ந்தீங்கன்னா திரோதான சக்தியையும் ஆணவ மலத்தையும் சார்ந்து இயங்கும். இது மேற்கோள் மிருகேந்திரம் இதுல கொடுத்திருக்காங்க. பாடல் 3 மருந்தாயத்துல மிருகேந்திரம் என்று ஒரு ஆகமம் உண்டு. அந்த ஆகமத்தினுடைய ஞான பகுதியிலே தான் இந்த விஷயங்களுக்கான மேற்கோள் உண்டு என்கிறார். 2ஆம் குறிப்பு: மாயா உருவுகள் மருவி. அதில் மருவி என்பது மருவுவித்து, அதாவது தோற்றுவித்து
என்று பொருள். ரெண்டு விஷயம். ஒன்று, மருவி என்றால் தானாக மருவி என்று அர்த்தம் வந்துவிடும். உங்களுக்கு இது நாங்கள் 2ஆம் கட்டமாக இந்த நூலை திருப்பி படிக்கிற பொழுதுதான் இது இன்னும் தெளிவாகும். மருவி என்றால் இந்த உடம்புகளை பொருந்தி என்று அர்த்தம். அப்படி அல்ல, தோற்றுவித்து, மருவி வித்து என்று இதற்கு பொருள் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பாட்டு பொருள் சரியாகும் என்றபடியால் மருவி என்பது மருவி வித்து என்று இருக்க வேண்டும். 3ஆம் குறிப்பு, அறுவதாய் நின்று தூலமாய் செய்யப்பட்ட கன்மம் பின் புண்ணிய பாவ ரூபமாய் இருக்கும் சூக்கும நிலை. சஞ்சிதம் எனப்படுவதும் அபூர்வம் எனப்படுவதும் இதுவே. சூக்குமமாய் நிற்கும் கன்மம் என்றால் எப்பொழுது என்றால் உலகத்திலே நல்வினை தீவினையாக இருக்கிற பொழுது தூலமாக நின்ற இந்த கன்மம் சஞ்சிதமாக போய் நிற்கிற பொழுது சூக்குமமாய் நிற்கும். அதற்குத்தான் இந்த அபூர்வம் என்ற பெயர். அதை முன்னுக்கே படிச்சுட்டோம். மறைந்து நின்று பயன் கொடுப்பது என்று எழுதினார். பொழிப்புரை. இருவினை எனப்படுவது உற்பத்தியும் நாசமும் உடையதாய் தொன்று தொட்டு வருதலின் பிரவாக அனாதியாம். அது திருவருளால் செலுத்தப்பட்டு மலத்தோடு கூடி சூக்கும வடிவாய் நின்று உயிர்களுக்கு பலவேறு வகைப்பட்ட யோனிகளை தோற்றுவிக்கும். அவ்வளவுதாங்க இந்த பாட்டு. பாடல் 130 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு இருவினை இலக்கணம். இருவினை அனாதி ஆதி இயற்றலால் நுகர்வால் அந்தம் வரும் மலம் சார்ந்து மாயா உருவுகள் மருவி ஆர்த்து தருசெயல் முறைமையாலே தான் பல பேதம் காட்டி அறுவதாய் நின்று அரண்தன் ஆணையின் அமர்ந்து செல்லும். பொழிப்புரை. இருவினை எனப்படுவது உற்பத்தியும் நாசமும் உடையதாய் தொன்று தொட்டு வருதலின் பிரவாக அனாதியாம். அது திருவருளால் செலுத்தப்பட்டு மலத்தோடு கூடி சூக்கும வடிவாய் நின்று உயிர்களுக்கு பலவேறு வகைப்பட்ட யோனிகளை தோற்றுவிக்கும். அடுத்த பாடல் போறதுக்கு முன்னாடி ஒரு அட்டவணை கொடுக்கிறாருங்க. அட்டவணையை மட்டும் படிப்போம். அடுத்த பாடலுக்கு அடுத்த வகுப்பிலே போவோம். தனுக்களின் இயல்பு பாடல் 131 140 வரை. இது உடம்பு. மாயினுடைய விவகாரத்திலே தனு, கரண, புவன, போகம் என்று படித்தோம். தனி என்றால் உடம்பு, கர்ணம் என்றால் அதிலே பூட்டப்பட்ட கருவிகள், புவனம் என்றால் அது நின்று அனுபவிக்கிற இடம், போகம் என்றால் அது பெறுகிற அனுபவம். அதுதான் இவ்வளவத்தையும் மாயை தான் கொடுக்கிறது என்று படித்தோம். அது ஏன் சொல்லுன்னா, தனு என்று சொன்ன உடனே அது உடம்பு என்று ஞாபகத்துக்கு வர வேண்டும். தனுக்களின் இயல்பை பற்றி சொல்ல போகிறது குறிப்பிட்ட ஒரு பாடல்கள். தனுக்களின் இயல்பு பாடல் 131 முதல் 140 வரை சொல்லப்படுகிறது. இது பாடல்கள் சொல்ல போறார். இது இரு பிரிவுகளாக பிரித்து பொருள் கூறப்படுகின்றது. பிறகு இதை ரெண்டு பகுதியாக்க. தனுக்களின் இயல்புதான் சொல்ல வந்த விஷயம். அதை 2 கூறுகளாக சொல்ல போகிறார். எப்படி? முதல் கூறு என்ன? முதல் கூறு வினைக்கு ஈடாக பலவகை தூல உடம்புகள் தோன்றும் முறைமை. அதனை சொல்ல வந்த தனுக்களின் இயல்பு என்று சொல்ல வந்துட்டது. வினைக்கு சமமாக பல வகை தூல உடம்புகள் தோன்றுதல். சூக்குமமாக நின்ற அந்த சஞ்சித வினைக்கு காரணமாக பிறகு தூல உடம்பு தோன்றும். அந்த தூல உடம்புகளினுடைய இயல்புகளை அடுத்து சொல்ல போகிறார். வினைக்கீடாக பலவகை தூல உடம்புகள் தோன்றும் முறைமையை பாடல் 131 முதல் 136 வரை சொல்கிறார். தூல உடம்புகள் தோன்றி ஒடுங்கும் முறைமையும் அவற்றின் மூல காரணமும் பாடல் 137 முதல் 140 வரை கூறுகிறார். முதல் தோன்றுகிற முறை சொன்னார், பிறகு தோன்றி ஒடுங்குகிற முறை மிச்ச பாடல்களிலே சொல்ல போகிறார் என்றார். அதாவது தனுக்களின் இயல்புதான் சப்ஜெக்ட். அதை 2 கூறுகளாக பிரிக்கிறார். வினைக்கீடாக பல வகை தூள உடம்புகள் தோன்றுவது, தூள உடம்புகள் தோன்றி ஒடுங்கும் முறை. இது 2 கூறாக பிரிக்கிறார். இனி இதிலே இந்த முதல் கூறை பிரித்து சொல்ல போகிறார். வினைக்கீடாக பல வகை உடம்புகள் தோன்றும் முறைமை பற்றி சொல்ல போகிறார். அது என்னென்ன சொல்லி இருக்கிறது என்று சொல்கிறார்.
வினைக்கு ஈடாக பலவகை தூல உடம்புகள் தோன்றும் முறைமையை பாடல் 131 முதல் 136 வரை கூறுகிறார். இதில் அடங்கிய கருத்துக்கள், முதல் கருத்து, உயிர்கள் அச்சு மாறாது என்னும் கொள்கையும் மறுப்பும். அதாவது குறிப்பிட்ட ஒரு சமயக்காரர் அச்சு மாறாது, ஒரே அச்சிலே தான் இதெல்லாம் போகும் என்கிறார். உங்களுக்கு சொல்லிவிட்டேன், அச்சு என்பது இந்த இழுவகை பிறப்பிலே ஒரு குறிப்பிட்ட பிறப்பு, அதான் அச்சு. யோனி என்பது அதனுடைய வடிவங்கள். இங்கே இந்த அச்சு மாறாது என்று ஒரு சமயத்தாருடைய கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையை சொல்லி அதுக்கான மறுப்பை சொல்ல போறா. அப்படி அல்ல, அச்சும் மாறும் என்பது சித்தாந்திகளுடைய கொள்கை. உயிர்கள் அச்சு மாறாது என்னும் கொள்கையும் மறுப்பும், இதனை பாடல் 131, 132 என்ற 2 பாடல்களிலும், உயிர்கள் அச்சு மாறும் என்பதற்கு உதாரணத்தை பாடல் 133லும், இவர்களுக்கு கருத்து அச்சு மாறும், அப்போ அதற்கான உதாரணங்கள் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டும் என்று மிச்ச பாடல்களிலே அதற்கான உதாரணம் சொல்லுகிறார். யோனியும் அச்சும் மாறும் என்பதற்கு உதாரணம் பாடல் 134லும், யோனி அச்சு மாறுறது மட்டுமல்ல, யோனியும் மாறும். அச்சும் யோனியும் மாற்றமடையும் என்பது சித்தாந்திகளுடைய கொள்கை. மனிதனாக பிறந்தவன் நரகனாக போவான், பிறகு சொர்க்கமாக போவான், மிருகமாக போவான். இதுல எல்லாம் ஒரு வரிசை முறை கிடையாது. அவனவன் அந்தந்த பிறவியிலே, இப்ப ஒருவன் பிராமணனாக பிறக்கிறான், இந்த பிறவியிலே பிறந்தான், அதற்குரிய தர்ம காரியங்களை செய்யாமல் பாவ காரியங்களை செய்து கொண்டிருந்தால் அடுத்த பிறவியிலே அவன் பிராமணனா பிறந்தான், அதுக்கு மேல போக மாட்டான், கீழையும் இறங்குவான். இந்த அச்சு என்பது, இப்ப நாங்க ப்ரொமோஷன்ல வந்துட்டோம், 10ஆம் வகுப்புக்கு வந்துட்டா அப்புறம் 9ஆம் வகுப்புக்கு இறங்குற வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்கே இருக்கிறது. நீ நல்ல உயர் பிறவிக்கு போய், இப்ப மானுட பிறவி என்பது நமக்கு கிடைத்த ஒரு உயர் பிறவி. இங்கே செய்ததை பொறுத்துதான் அடுத்த பிறவி அமையும். நான் மாண்ட பிறகு அடுத்தது தேவரண்டு நினைக்காதே, பண்டிக்குட்டியாகவும் பிறப்பாய். அது நீ செய்கிற செயலை பொறுத்தது. மலங்களுக்குள்ளே கிடக்க ஆசைப்பட்டாயானால், மலங்கள் என்றது நான் சொன்ன நாளுக்கு விஷயங்களுக்குள்ளே கிடந்து ஆசைப்பட்டால் அதுக்கேற்ற பிறவிதான் உனக்கு பொருத்தம் உண்டு, பண்டிக்குட்டியாகவும் பிறக்க வைப்பார். ஆகவே அச்சும் மாறும், யோனியும் மாறும், வடிவங்களும் மாறிக்கொண்டிருக்கும் என்பதுதான் இவர்களுடைய கொள்கை. உயிர்கள் அச்சு மாறும் என்பதற்கு உதாரணம் யோனியும் அச்சும் முதல்வன் விதிப்படி மாறும் என்பதனை பாடல் 135 மற்றும் 136 கூறுகிறார். அது இவர்கள் நினைச்சபடியோ கண்மத்தின்படியோ அல்ல, இறைவன் தான் இந்த யோனியையும் அச்சையும் மாற்றுவான். அப்போ இந்த பகுதியிலே நாங்கள் படிக்க போவது தனுக்களினுடைய இயல்பு. அது 2 கூறாக வினைக்கு ஈடாக பல வகை தூள உடம்புகள் தோன்றும் முறைமையும் தோன்றி ஒடுங்கும் முறைமையும் என்று சொல்லிவிட்டு தோன்றும் முறைமையிலே இத்தனை விஷயத்தையும் அடக்குகிறார். உயிர்கள் அச்சு மாறாத எனும் கொள்கையை மறுத்து சொல்வது, அச்சு மாறும் என்பதற்கு உதாரணம் கூறுவது, யோனியும் அச்சும் மாறும் என்பதற்கு உதாரணம் கூறுவது, அடுத்ததாக யோனியும் அச்சும் முதல்வன் விதித்தபடிதான் மாறும் என்பது. இவைதான் நாங்கள் இனி படிக்க போகிற பகுதி. அதை அடுத்த வகுப்பிலே நாம் படிக்கலாம். நன்றி. உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.